ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. களிமண்ணில் செய்யப்படும் பொம்மைகளுக்கு மத்திய அரசின் புவிசார் குறியீடு கிடைத்ததால் தங்களின் தொழில் வாய்ப்பு விரிவடையும் என கிராம மக்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். மதுரை விளாச்சேரி கிராமத்தில் தயாரிக்கப்படும் களிமண் பொம்மைகளுக்கு மத்திய அரசின் புவிசார் குறியீடு கிடைத்ததால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நவராத்திரி, கிருஷ்ண ஜெயந்தி, கிறிஸ்துமஸ் போன்ற விழாக்களுக்கு தயாராகும் பொம்மைகள் தற்பொழுது தேசிய அங்கீகாரம் பெற்றிருக்கின்றன. 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஈடுபடும் இந்த பாரம்பரிய தொழிலில் இளைய தலைமுறையும் ஆர்வமாக ஈடுபடுவதாகவும் இதன் மூலம் வாழ்க்கை தரம் உயரும் என்றும் நம்பிக்கை இருப்பதாகவும் தெரிவித்தனர். ஆகையால் அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து விளாச்சேரி கிராமத்தை கைவினை கலைஞர்கள் கிராமமாக அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். எங்களுடைய மூதாதையர் மண்பாண்டங்கள் செய்த தொழில் செய்து வந்தவங்க. அவங்க பயன்படுத்தி வந்தது விளாச்சேரி கம்மாயில் இருக்க களிமண்ணை. அதை தொடர்ச்சியாக இப்போ ஒரு 60 வருஷத்துக்கு முன்னே நாங்கள் பொம்மைகள் செய்கிறதுக்காக அதை எடுத்து பயன்படுத்தி வந்தோம். அந்த பொம்மைகள் தெளிவாகவும் நமக்கு நீண்ட காலம் உழைக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக என்னென்னா, இந்த களிமண்ணானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உப்பரிக்கும். அந்த உப்பரிக்கிற தன்மை இல்லாமல் தெளிவாக இருந்த காரணத்தினால இந்த களிமண்ணை நான் பயன்படுத்தி வர்றோம். ஆரம்பத்தில் நான் சொல்கிறேன், 60 வருஷத்துக்கு முன்னே நாங்கள் ஒரு 2-3 பேர் தான் இருந்தோம். அப்போ மண்பாண்டம் செஞ்சால் வயசானவங்களாக போயிட்டனால எங்கள் காலத்தில் நாங்கள் அதை ஆரம்பித்தோம். நானும் என்னை சேர்ந்து ஒரு 3-4 பேர். அப்போ ஒரு வருஷத்தில் இதில் ஈடுபாடு உள்ளவங்களை கூப்பிட்டு அவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு 12 பேராக சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஆரம்பித்தோம். அதை அரசாங்கத்தில் பதிவு பண்ணி எங்களுக்கு ட்ரைனிங் வேணும் அப்படின்ற போது ட்ரைனிங் கொடுத்தாங்க. களிமண் பொம்மை செய்கிறதுக்கு, மோல்டு பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி செய்துட்டு வந்தோம். எங்கள் விளாச்சேரிக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, இந்த நாங்கள் செய்தக்கூடிய இந்த பின்னால் பார்த்த இந்த சிலைகள் பூராமே என்னோடய உழைப்பு, என்னுடைய டிசைன். மற்ற இடங்களில் எப்படின்னா, இப்போ பாரம்பரியமாக சொல்லக்கூடிய அங்கிட்ட பாண்டிச்சேரி, கடலூர் அந்த பகுதியிலலாம் யாரோ ஒருத்தர் மோல்டர் இருப்பார். அவர்கிட்ட தான் போய் மோல்டு வாங்கி செய்வாங்க. ஆனால் இங்கே விளாச்சேரியில் நாங்கள் ஆரம்பத்திலேயே சிலை செய்யணும், மோல்டு இது பண்ண தெரியணும். அப்படிப்பட்டவங்க ஒரு அசோசியேஷனை வாங்கன்னு சொல்லி கண்டிப்போடு செஞ்சதுனால இன்றைக்கி விளாச்சேரியில் 15-20 பேர் மோல்டராக இருக்காங்க. எங்களுக்கு தேவையான மோல்டுகள்லாம் நாங்களே தயார் பண்ணிக்கிறோம். குறிப்பாக இந்த நவராத்திரி காலங்களில் வர்ற கஸ்டமர் எப்போ வந்தாலும் எங்களுக்கு புதுசாக வேணும்னுவாங்க. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நான் சிலை செய்ய ஆரம்பித்தோம். அப்போது இப்படி வந்ததில் இன்றைக்கி என்னென்னா, கிட்டத்தட்ட 300 குடும்பங்கள் இதில் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் பண்ணுறாங்க. இங்கே ஒரு மண்ணுனால் 200 குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது சாதாரண மண்ணாக எடுத்து நாங்கள் சிவன், பார்வதி, முருகன், விநாயகர், இன்னும் எல்லாமே ஒரு கல்யாண செட்டு, விளக்கு பூஜை செட்டு, இது மாதிரி கோயில் சார்ந்ததாக மட்டும் இல்லாமல் தலைவர்கள், மிருகங்கள், பறவைகள், அது மாதிரி எல்லாமே செய்கிறோம். கொலு வைக்கிறது யாராவது ஒருத்தர் தான் வைப்பாங்க. இப்போ நிறைய பேர் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் எங்களுக்கு வியாபாரமும் கூடியிருக்கு. வீட்டில் பெண்களும் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம். முன்னாடி வறுமை அது இது இல்லாமல் இப்போ எல்லாருமே நல்லா உழைக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லார் கையிலையுமே வருமானம் இருக்குது, நல்லா செய்கிறோம். அரசாங்கமும் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க. மகளிர் குழுன்னு ஆரம்பிக்க அவங்க தான் சொன்னாங்க, ஆரம்பித்தோம். புவிசார் குறியீடு எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். இவ்வளோ நாள் எங்கள் உழைப்புக்கும் இதுக்கும் அரசாங்கம் எங்களுக்கு கொடுத்தது நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே இப்போ கிடைச்சது மதுரைக்கு மல்லிகைப்பூ கிடைச்ச மாதிரி அடுத்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அது கொடுத்த துறைக்கும் எங்களுக்கும் எங்கள் அரசாங்கத்துக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும்.